தலைமுடி உதிர்தல் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. தலைமுடி உதிர்தலை நம்ம எப்படி சரி செய்யலாம்? இப்போ தலைமுடி உதிர்தல் நமக்கு எதனால் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான ஒரு டயட், முக்கியமாக புரோட்டீன் சத்து. இப்போ தலைமுடி உதிர்தல்னாவே நம்ம ஓகேங்க, எனக்கு அயன் கம்மியாக இருக்குது, இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அதனோட சேர்ந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வைக்கிறதுக்கு, ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் மற்றும் ப்ரோட்டீன். ஸோ இதை நம்ம ரெகுலராக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள், முக்கியமாக தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த ப்ரோட்டீனுக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. தலைமுடி உதிர்தலை நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஸோ தலைமுடி உதிர்தல் நமக்கு எதனால் ஏற்படுதுன்னு பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த்தியான ஒரு டயட், முக்கியமாக புரோட்டீன் சத்து. இப்போ தலைமுடி உதிர்தல்னாவே நம்ம ஓகேங்க, எனக்கு அயன் கம்மியாக இருக்குது, இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அதனோட சேர்ந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ப்ரோட்டீன் இல்லாததுனால நம்ம கூந்தலோட வளர்ச்சி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமாக ஹேர் ஃபாலிகல்ஸில் நமக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் ஃபாலிகல்ஸில் பாதிப்புகள் ஏற்படும்போது நமக்கு என்னென்னா தலைமுடி உதிர்தல் ஏற்படும். இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வைக்கிறதுக்கு, ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல போதுமான அளவுக்கு உறக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சரியான தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுறோம், சரியாக தூங்குறதும் கிடையாது. நைட்டில் கண் விழிச்சு இருந்து ரொம்ப நேரம் நம்ம ஸ்க்ரீன் பார்த்துட்ருப்போம். இல்லை உணவே எடுக்காமல் இரவு கண் விழிச்சு இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுது. இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் உடல் உஷ்ணம், உறக்கம் சரியாக இல்லாதது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ முக்கியமாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லிவர் என்சைம்ஸில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ நமக்கு என்ன ஆகணும், இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிறுநீரகங்களோ உடலில் கழிவுகள் நிறைய இருந்தாலோ என்ன ஆகுனா அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஃபால் சரியாகிறதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம எடுக்கலாம்? ஸோ சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக இந்த உணவு முறை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் மற்றும் ப்ரோட்டீன். ஸோ இதை நம்ம ரெகுலராக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள், முக்கியமாக தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த ப்ரோட்டீனுக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ நம்ம உடலில் ப்ரோட்டீன் இருந்தால் தான் ஒவ்வொரு செல்களுமே கரெக்டாக அதோடைய பணிகளை செய்யும். தசைகளும் வலிமை பெறுவதற்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நம்மளுடைய நகங்கள் வளர்ச்சிக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் புரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் புரோட்டீன் சார்ந்த உணவுகளை நிறைய உள்ளுக்கு எடுக்கணும். ஸோ முளை கட்டிய பயிறு வகைகள், அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கிட்னி பீன்ஸ் அப்படின்றது தெரியும், ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமான ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடியது. இதை வீக்லி 2 or 3 டைம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிட்னி பீன்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது உடலில் அதிக ப்ரோட்டீன் நமக்கு சேர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு சிறந்த ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி தலையில் முக்கியமாக இந்த ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் என்ன பண்ணலான்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை கொஞ்சம் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணும்போது நல்லா ஜெல் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண, ஜெல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நிறைய ப்ரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் நிறைய இருக்குது.
அதுவும் விட்டமின் இ இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால தலைமுடி வளர்ச்சிக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ இது நல்லா சூடு ஆறின பிறகு நல்லா திக்காக ஜெல் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதனோட நம்ம என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ பச்சை பயிறு, இந்த பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து பவுடர். ஸோ பச்சை பயிறு பவுடர் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டை, இந்த கலவையே நம்ம வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிடணும். ஹேரோட ரூட்டில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஹேர் க்ரோத் வந்து நமக்கு நார்மலாக இல்லை, தலைமுடி வந்து அதிகமான க்ரே ஹேர் நரைமுடி நமக்கு வருது, டென்சிட்டி ஹேரோட டென்சிட்டி நமக்கு குறையுதுன்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இதனோடு சேர்த்து இந்த பச்சை பயிறு மாவும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் அதோடைய தண்ணீர், அந்த ஜெல் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து வாரம் 2 முறை கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும். ஒரு சிலருக்கு ஃப்ரிஸி ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிட்டு செம்பட்டை நிறத்தில் முடி மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்குமே இதை பயன்படுத்தலாம். ஸோ முடி நல்லா கருமை நிறத்தில் இருப்பதற்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இதனோட பச்சை பயிறுமே நமக்கு தெரியும் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போதும் தலைமுடி நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ட்ரை ஆகாமலும் இது இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸும் வந்து மைல்டாக இருக்கிற மாதிரியும், இல்லை நேச்சுரலாக நம்ம வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனோடு சேர்ந்து இன்டர்னலாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி சாறு. பொன்னாங்கண்ணி கீரை நமக்கே தெரியும், நிறைய இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கக்கூடியது. தலைமுடிக்கு, கண்களுக்கு, சருமத்திற்கு, பேரே பாருங்கள் பொன்னாங்கண்ணி, பொன்னாம் காண்ணி, நம்ம உடலை பொன்னாக மாற்றக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரை வகை. ஸோ சருமத்திற்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் கண்களோட பார்வை தெளிவாக இருப்பதற்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ பொன்னாங்கண்ணி கீரை சாறு, பொன்னாங்கண்ணி கீரை சாறு ஒரு 60 to 80 ml எடுத்துக்கணும். காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே இதை குடிக்கணும். இதனோட ஒரு 5-6 துளிகள் இஞ்சி சாறு நம்ம பயன்படுத்தணும். 5-6 துளிகள் இஞ்சி சாறு இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாற்றோடு சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடணும். ஸோ இது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது குடல் பகுதி சுத்தமாகும், நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் இது குணமாகும். அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த பொன்னாங்கண்ணி பயன்படுது. ஸோ பொன்னாங்கண்ணி சாறு இஞ்சி சாரோடு கலந்து குடிக்கும்போது தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நமக்கு நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள். ஸோ நெல்லிக்காய் கருப்பம் ரொம்ப சிறந்தது. நெல்லிக்காய் கருப்பம் தினம்தோறும் காலையில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து தினம்தோறும் சாப்பிடும்போதும் தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் இருந்து சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.